மூக்கு இருக்குது, கண்ணு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, வயிற்றுல குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கல்லீரல், இவ்வளோ பொருள் இருக்குது. அது இதில் மனம் என்னவா இருக்குது? எவன் கண்டுபிடிச்சான்? ஆனா உலகம் உள்ள மனம் 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 பண்ணு பேசுறான். எவன் கண்டுபிடிச்சான்? மனசு கஷ்டமா இருக்கு, எல்லாத்துலயும் சந்தோஷமாகறேன், கஷ்டமாகறேன், ஏதோ ஒண்ணு சொல்லி மனசை பத்தி பேசுவான். அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள? ஒண்ணுமாவும் இல்லை. மனம்ன்றது ஒண்ணு கிடையாது, ஆனா இருக்குது, ஏக்குது, இயங்குது. அப்ப அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிரா இருக்கு. இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின்றோம், நமக்கு மட்டும் மனுஷன் சொல்றோம்னா, உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிர் என் மனமா மாறுது. ஒரு ரவை வாங்கிட்டு வந்து வச்சுங்கிற, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ரவை தானே. ஒரு கடாயில கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி போட்டு அது பேர் என்ன? கேசரி. அது ரவை தான், ஆனா பேர் மாறி போச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோம்னா உப்புமாவா மாறி போடும். அப்போ அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வடிவெடுக்குது.